இன்றைக்கி நம்ம போட்டி குடல் குழம்பு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம கழுவி வச்சிட்டோம்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ப்ளஸ் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டுமே நல்லா கலரி எடுத்துக்கணும். நல்லா கலரிட்டு ஒரு 1/2 hour நம்ம அப்படியே வச்சிடலாம். அது உப்பும் மஞ்சத்தூளோட கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கும். ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், நம்ம வெளியிலையும் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் இதை வேக வைக்க போகிறோம். நம்ம குழம்புலேயே வேக வைக்கலாம், அது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம குக்கரில் வேக வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக நமக்கு சீக்கிரமாக வேலையாகிடும். போட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு நம்ம குக்கரில் போட்டாச்சு. நல்லா வெந்துருச்சு. இது 5லேருந்து 6 விசில் வந்தால் போதும். நல்லா கறி நல்லா சாப்பிட்டா வெந்துடும். நம்ம ஏன்னா குழம்புலேயே கூடமே போட்டு வேக வைக்கலாம், பட் அதில் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை. நம்ம கட் பண்ணுறது, நம்ம கழுவி க்ளீன் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டம். ஆனால் குழம்பு வைக்கிறது ரொம்பவே ஈஸி. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு அதில் எப்பவும் போல் நம்ம கறி தாளிப்போம்ல, அதே மாதிரி பட்டை, லவங்கம், இந்த மாதிரி கடல் பாசி எது இருக்கோ நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு எந்த மசாலா ஒவ்வொருத்தரும் ஒன்று விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டாச்சு. கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பச்சை மிளகா வேணும்னா ஒன்று கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 பெருசாக இருக்கிறதுனால நான் 2 மிளகா போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டோன்னே நான் இதில் வெங்காயம் நான் கட் பண்ணி போடலை. கொஞ்சம் மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கேன், அதுதான் போட்டிருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் வெங்காயம் வதக்க சொல்லவே நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவைன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம குடல் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் செய்ய சொல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்க்குறோம். தக்காளி நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸு. அதையும் இதில் போட்டு நல்லா வதக்குறோம். எப்போவுமே தக்காளி வெங்காயம் வதக்க சொல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஆல்ரெடி நம்ம கறியிலையும் உப்பு சேர்த்துட்டோம். அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எதுக்காகனா இது நல்லா வதங்கணும். அதுக்காக தான் நல்லா போட்டுட்டு வதக்கிட்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். தேவையான அளவுக்கு நம்ம இது குழம்பு பதத்துக்கு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றி நல்லா 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிட்ட உடனே நம்ம குக்கரில் போட்டிருந்தோம்ல, அந்த குடல் வேக வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். குடல் ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி குடல் நல்லா வெந்து தான் இருக்குது. நம்ம குழம்பும் நல்லா கொதிச்சிருக்கு. அதனால் ரொம்ப நேரம் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை போட்டு நம்ம கலரி கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த குழம்போட காரம் கறியில் சேரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சா போதும். குழம்பை நம்ம இப்படியே கூட ஆஃப் பண்ணி வச்சிடலாம். விருப்பப்பட்டால் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். தேங்காயில் கொஞ்சம் கசகசா முந்திரி போட்டு அரைச்சி நம்ம இதுக்குள்ளே ஊற்றி நல்லா கலரி கொடுக்கணும். தேங்காய் போட்ட உடனே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க. சூப்பரான போட்டி குடல் குழம்பு ரெடி ஆகிடுங்க. சூப்பராக இருக்கும். மேலே அப்படியே அந்த கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பு நல்லது தான். க்ளீன் பண்ண சொல்ல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தோம், ஆனால் செய்ய சொல்ல எவ்வளோ ஈஸியாக இருந்தது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க, மறுபடியும் செய்வீங்க. இதில் குழம்பு மட்டும் இல்லைங்க, கிரேவியும் பண்ணலாம், ஃப்ரையும் பண்ணலாம். அதுவும் எப்படின்னு நான் வீடியோவில் போடுறேன். இந்த குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.